சார் என்ன சார் சாப்பிட்றீங்க? எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஓகே சார். நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க. ஏ சித்து, நீயும் ஏதாவது சாப்பிட? இல்லைங்க, நான் வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன். நீங்கள் சாப்பிடுங்க. சரி சித்து, இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு ரொம்ப பயங்கரமா பசிக்குது. நான் சாப்பிடுறேன். ஒரு மசால் தோசை, 2 இட்லி, ஒரு செட் பூரி, ஒரு பிளேட் சாம்பார் வடை. அவ்வளவுதான். அப்புறம் ஒரு ஓரியோ மில்க் ஷேக். ஓகே மேடம். என்ன சிரிச்சிட்டு இருக்க? நான் இவ்ளோ ஆர்டர் பண்றத பார்த்து உனக்கு கிண்டலா இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. இவ்வளவு பசியில இருக்கீங்க போல இருக்கு. அப்புறம் எங்க வீட்ல இருந்து சாப்பிடாம வந்தீங்க? எல்லாம் எங்க அம்மா நாள் தான். அம்மா நாளையா? அப்ப கேட்டப்போ கிளம்புற அவசரத்துல சாப்பிடாம வந்துட்டேன்னு சொன்னீங்க. இப்போ அம்மாவாலன்னு சொல்றீங்க. ஏங்க என்னாச்சுங்க? உங்க அம்மாவுக்கு உங்களுக்கு பிரச்சனையா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஏங்க சமாளிக்கிறீங்க? ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. தயவு செஞ்சு என்னன்னு சொல்லுங்க. மேடம் இந்தாங்க மேடம். என்ன உண்மையிலே உங்க ஃப்ரெண்டா நினைச்சா என்ன நடந்துச்சு, எதனால சாப்பிடாம வந்தீங்கன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், ஆனா அதுக்கப்புறமும் நீ எப்பவும் போல டெய்லி ஏன் வண்டியில தான் வருவேன்னு நீ வாக்கு கொடுக்கணும். ஏங்க என்னங்க சொல்றீங்க? நான் உங்க வண்டியில வர்றதுக்கும் நீங்க வீட்டுல சாப்பிடாம வந்ததுக்கு என்ன சம்பந்தம்? பிரச்சனையா அதை வச்சுதான் சித்து. நான் டெய்லி உன்னை பிக்கப் டிராப் பண்றது எங்க அம்மாவுக்கு பிடிக்கல. நான் இனிமே உன்னை பிக்கப் டிராப் பண்ண கூடாதுன்னு அம்மா என் கூட சண்டை போட்டாங்க. அந்த கோவத்துல தான் நான் சாப்பிடாம வந்துட்டேன். இந்த மாதிரிலாம் நடக்கும் தெரிஞ்சுதான் நான் முன்னாடியே வேண்டான்னு சொன்னேன். நீங்க எங்க கேட்டீங்க? இப்ப அனாவசியமா என்னால உங்களுக்கு உங்க அம்மாவுக்கு பிரச்சனை. ப்ளீஸ், இனிமே நீங்க என்ன பிக்கப் பண்ண வர வேண்டாம். நான் சிறுத்தைக்குடியோ இல்ல ஆட்டோலயோ போய்க்கிறேன். எங்க 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 போறீங்க? பின்ன என்ன, எங்க அம்மா தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா நீயும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இங்க பாரு சித்து, நீ இப்போ உடம்பு சரியில்லாம இருக்க. அதனாலதான் நான் உன்னை டெய்லி பிக்கப்பும் டிராப்பும் பண்றேன். அது என்னோட கடமை மட்டும் இல்ல, உரிமையும் கூட. ஏங்க இல்லங்க, எதுக்கு என்னால உங்களுக்கு உங்க அம்மாக்கு பிரச்சனை? ப்ளீஸ் சித்து, நீயாவது என்ன புரிஞ்சுக்கோ. உனக்கு உடம்பு முழுசா கியூர் ஆகுற வரைக்கும் டெய்லி உன்னை நான் தான் பிக்கப் டிராப் பண்ணுவேன். அதுக்கு நீ ஓகே சொன்னா நான் சாப்பிடுறேன், இல்லனா நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். என்ன ஓகே சொல்ல மாட்டல? சரி ஓகே, பை. ஏங்க ஏங்க நில்லுங்க, எங்கங்க போறீங்க? சரி, டெய்லி நான் உங்க வண்டியில வர்றேன். இப்போ உட்காந்து சாப்பிடுங்க. பேச்சு மாறக்கூடாது. ஏங்க நான் பேச்சு மாற மாட்டேங்க. இப்போ உட்காந்து சாப்பிடுங்க, மழை வேற வருது. ப்ளீஸ்ங்க உட்காருங்க. மேடம் ஜூஸ் வேற ஏதாவது வேணுமா மேடம்? போதும் போதும். ஓகே மேடம். சார் பில்லு சார். தேங்க்ஸ். ஐயோ, பர்ஸு காணோம். நான்
ஐயோ, இவங்கள மாதிரி நாமளும் பர்ஸ் எடுத்துட்டு வரலையே. மொபைல் டிரான்சாக்ஷன் பண்ணலான்னு பார்த்தாலும் மாச கடைசியில் அக்கௌண்ட்ல 50 ரூபாய்க்கு மேலே இல்லையே. இப்போ எப்படி பில் செட்டில் பண்றது? சரி, எதுக்கும் ஹோட்டல் மேனேஜர்கிட்ட பேசி பார்ப்போம். நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். ஏய், நீ எங்க எழுந்து போற? அவங்களே வந்து வாங்கிப்பாங்க. அதெல்லாம் மரியாதையா இருக்காதுங்க. ஆ? அது இல்ல, நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, இதை வந்துடுறேன். என்ன? நீங்க சாப்பிடுங்க. சார். சொல்லுங்க சார், இங்க மேனேஜர். நானா? சொல்லுங்க. பில் ஜஸ்ட் 325 ரூபாய் தான் வந்திருக்கு. நான் பர்ஸ் எடுத்துட்டு வரல. நாளைக்கு வந்து செட்டில் பண்ணிட்டோமா? என்னது நாளைக்கா? என்ன காலையில கலவணைத்தனமா? சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். நான் ரொம்ப டீசெண்டான பையன். கண்டிப்பாக நாளைக்கு வந்து உங்கள் பணத்தை கொடுத்துறேன். இந்த கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. ஒழுங்கா இப்பவே பில்லை செட்டில் பண்ணு. இல்லைனா இன்னைக்கு முழுக்க இந்த ஹோட்டல்ல கிளீனர் வேலை செஞ்சு கடனை கழிச்சிட்டு போ. சார், யாரை பார்த்து கிளீனிங் வேலை செய்ய சொன்னீங்க? நான் யார் தெரியுமா? இப்போதைக்கு நீ எனக்கு கடங்கார மட்டும்தான். அது மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது. சீக்கிரம் கிளீனர் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு போய் வேலையை பாரியா. போயா. யோ யோ, இவனை இழுத்துட்டு போய் கிளீனர் ட்ரெஸ் போட்டு விடுங்க. போயா. போ. என்ன முடிக்கிற? முதல்ல இந்த டேபிள் இருந்து வேலையை ஆரம்பி. சீக்கிரம் கிளீன் பண்ணு. சித்து, என்னாச்சு? ஓ, கனவா? கனவுல நடந்தது நிஜத்துல நடக்காம இருக்கணும்னா நம்ம எப்படியாவது இந்த பில்லை செட்டில் பண்ணி ஆகணுமே. ஏய், உன்கிட்ட தான் கேக்குறேன், என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லைங்க. இந்த சேர் ஸ்லிப் ஆயிடுச்சு. நீங்க பொறுமையா சாப்பிட்டுட்டே இருங்க. நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். சொல்லு மச்சான். டேய், நான் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன்டா. நீ தான் என்ன எப்படியாவது காப்பாத்தணும். என்ன மச்சான் சொல்ற? அப்படி என்ன சிக்கல் உனக்கு? சூப்பர் மச்சான், செமையா மாட்டிக்கிட்டியா? அப்ப கண்டிப்பா உனக்கு அந்த ஹோட்டல்ல கிளீனர் வேலைதான். என் நிலைமை உனக்கு நக்கலா இருக்கா? டேய், என் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 500 ரூபாய் சென்ட் பண்ணி விடுறா. என்னது 500 ரூபாவா? டேய், மாச கடைசி நாளும் உன் அக்கவுண்ட்ல 50 ரூபாய் இருக்கு. என் அக்கவுண்ட்ல 5 ரூபாய் கூட இல்ல மச்சான். டேய், என்னடா இப்படி சொல்ற? இப்ப நான் எப்படிடா பில் செட்டில் பண்றது? கவலைப்படாத மச்சான், உன் பர்ஸ் என் கிட்ட தான் இருக்கு. அதுல ஒரு 1300 ரூபாய் இருக்கு. அத வேணும்னா நான் ஏடிஎம்ல போட்டு விடுறவா? டேய் நாதாரி, என் பர்ஸ் உன்கிட்ட தான் இருக்கா? இதே ஏன்டா முதல்ல என்கிட்ட சொல்லல? ஏன்டா முதல்ல கேட்கல? டேய், நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன்டா. கூல் மச்சான், கூல். நான் இப்போ இந்த பணத்தை போய் ஏடிஎம்ல போட்டுறேன். அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். நம்ம ஆஃபீஸ் பக்கத்துல ஸ்ட்ரீட்ல இருக்கிற அண்ணாமலை கஃபே இருக்குல்ல, அங்கதான் நாங்க இருக்கோம். நீ பர்ஸ் எடுத்துட்டு வந்து இங்கே கொடுத்துரு. ஓகே மச்சான், I will come there. சீக்கிரம் வந்து தொலைடா. ஓகே.
கொஞ்சம் பார்த்து வந்திருக்கலாம்ல. ஜாக்கிரதையா இரு. வாங்க ப்ரோ. நல்ல வேளை சரியான டைம்ல நீங்க பிடிக்கலைன்னா நேரம் கீழே விழுந்திருப்பாங்க. எனிவே தேங்க்ஸ் ப்ரோ. அதெல்லாம் பரவாயில்ல சித்து. காஃபி சாப்பிடலான்னு வந்தேன், பார்த்தா நீங்க 2 பேரும் இங்க இருக்கீங்க. சரி வாங்க ஒரு காஃபி சாப்பிடலாம். இல்ல ப்ரோ, நீங்க போய் சாப்பிடுங்க. அட வாங்க காஃபி சாப்பிடலாம் வாங்க. இல்ல வாங்க. வேண்டாம். சார் என்ன சார் வேணும்? உங்களுக்கு காஃபி சொல்லட்டுமா? இல்ல வேண்டாம். சாருக்கு மட்டும் ஒரு காஃபி கொண்டு வாங்க. வேற ஏதாவது வேணுமாங்க சார்? இல்ல இல்ல காஃபி மட்டும் போதும். ஓகே சார். தென்றல், ஏன் இன்னும் நின்னுகிட்டே இருக்க? உட்காரு. பரவாயில்ல. தென்றல், நீ ஏன் என்கிட்ட இப்படி பேசுறேன்னு எனக்கு புரியுது. இப்ப கூட நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இங்க வந்தேன்னு நீ நினைக்கலாம். அப்படிலாம் இல்லை தென்றல், நான் சும்மா யதார்த்தமா தான் இங்க வந்தேன். சார் காஃபி சார். சார் பில்லு சார். தேங்க்யூ. தென்றல், எப்ப நான் உன் மேல லவ் இல்லைன்னு உறுதியா சொல்லிட்டேனோ அதுக்கப்புறம் நான் உன்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டேன். என்னை நீ மன்னிச்சு ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அது உன்னோட விருப்பம். எக்காரணத்தை கொண்டும் நான் உன்னை இனிமே காயப்படுத்த மாட்டேன். அதனால நீ என்கிட்ட கேஷுவலாவே இருக்கலாம். ப்ரோ அந்த பில்லை கொடுங்க. சித்து, அவர் நம்ம பில்லையும் செட்டில் பண்றேன்னு எடுத்துட்டு போறாரு. நீ பாட்டுக்கு அமைதியா நின்னுட்டு இருக்க. போ, போய் அவர் பில்லையும் வாங்கி நீயே செட்டில் பண்ணு. போ. ஏய், போய் பில்ல வாங்கி செட்டில் பண்ணுன்னு சொன்னா நீ அங்க யார பாத்துட்டு நிக்கிற? போ, போய் அவர்கிட்ட இருந்து பில்ல வாங்கி நீ செட்டில் பண்ணு. போ. இல்லங்க சித்து, போ. நீ வாங்கி பண்ணு. இருந்தா நான் கொடுக்க மாட்டேனா? இல்லாததுனால தானே இவ்வளவு நேரம் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சிறுத்த நாதாரிய ப்ரோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நானே பே பண்றேன். ஏன் ப்ரோ? நான் பே பண்ணிடுறேன். இல்ல ப்ரோ, நானே பே பண்ணிக்கிறேன். இல்ல டேய் ஹாய், வாடா. வரேன். குர்ரா. சாரி ப்ரோ, நீங்க சாப்பிட்டது ஒரே ஒரு காஃபி தானே, அதுக்கு ஏன் இவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும்? அதான் நானே கொடுத்தேன் ப்ரோ. நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. சித்து, நீயும் தென்றல் மாதிரியே என்ன வேற ஆள் மாதிரி தான் பாக்குறல்ல? ஐயோ ப்ரோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல சித்து, பாய் ப்ரோ. ப்ரோ
ஏங்க ஆகாஷ் தான் பில் பே பண்றேன்னு வந்துட்டார்ல, அப்புறம் எதுக்கு என்ன கொடுக்க சொல்லி கம்பல் பண்றீங்க? பாருங்க இப்ப எப்படி ஊண்டிங்க ஆகி போறாரு. பேச்ச மாத்தாத. நீ எதுக்கு முதல்லயே பில்ல செட்டில் பண்ணாம சிறுத்தை வந்ததும் அவன் கிட்ட இருந்து பர்ஸ் வாங்கி பணத்தை கொடுத்த? அது ஏய் நீ சொல்லு, இவன் எதுக்கு உன்னை இங்க வர சொன்னா? அது சார் உன்ன மாதிரியே பர்ஸ மறந்துட்டு வந்துட்டாரு. இவன் பர்ஸ் என்கிட்ட தான் இருந்துச்சு. அதான் உனக்கு தெரியாம எனக்கு போன் பண்ணி பர்ஸ எடுத்துக்கிட்டு இங்க வாடான்னு சொன்னா. ஆனா கடைசியில நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்ட. நீ ஏன் சித்து இப்படி இருக்க? நான் என்ன உனக்கு வேற ஒருத்தியா? நம்ம 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதனால தானே நான் உன்கிட்ட உரிமையோட எனக்கு பசிக்குது டிஃபன் வாங்கி கொடு அப்படின்னு சொன்னேன். அதே உரிமையோட நீயும் என்கிட்ட பர்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிருக்கணும்ல, அதை ஏன் சொல்லல? இல்லங்க, நீங்க தப்பா எடுத்துப்பீங்களோன்னு. மண்ணா கட்டி. அடுத்தவங்க தான் தப்பா எடுத்துப்பாங்க, நான் ஏன் தப்பா எடுத்துக்க போறேன்? நான் என்ன உனக்கு அடுத்தவளா? இனிமே என்கிட்ட எதையுமே மறைக்காத சித்து. உனக்கு என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு, புரியுதா? சரிங்க. எல்லா உரிமையும் இருக்கா? சரி வா போலாம். மச்சா, தென்றல் சொன்னதை கேட்டியா? அவன் உனக்கு அடுத்தவ இல்லையா? அவகிட்ட உனக்கு எல்லா உரிமையும் இருக்கா? அப்பான டைம்ல கரெக்டா வந்து அவங்க கிட்ட என்ன கோத்து விட்டது மட்டும் இல்லாம இப்ப நக்கல் வேற பண்றியா? அப்படியே போட்டேன் உனக்கு இருக்கு. எல்லா டைமிங்லயும் நம்ம மண்டைய பதம் பாக்குறத மட்டும் மறக்கவே மாட்டேங்கிறானே இவன். வேலைய பாரியா. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து இந்த ஷோ மார்னிங் கிடையாது, ஈவினிங் பண்ணா போதும். ஈவினிங் 5க்கு ஷிஃப்ட் ஆகுது. 5 மணிக்கு இருந்த காலேஜ் டே ஷோ வந்து மதியம் 2 மணிக்கு ஷிஃப்ட் ஆகுது. சிறுத்தை ஓகேவா? ஓகே ஓகே. டேய், இவங்க நமக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க, இத கவனிக்காம வாசலையும் வாட்சையும் மாறி மாறி பாத்துக்கிட்டு இருக்க. ஒண்ணும் இல்ல மச்சா, இன்னும் மேகி ஆபீஸ்க்கு வரல, அதான் ஒரே டென்ஷனா இருக்கு. அவ ஆபீஸ்க்கு வரலன்னா உனக்கு ஏன் டென்ஷன்? மேக்னாக்கு ரூட் விடுறாருல, அதான் அவளை பார்க்காம இருக்க முடியல. அப்படிதானே மச்சான்? அப்படியேதான் மச்சான். யாழ் வந்துட்டா. மேகி, ஏன் லேட்டா ஆபீஸ்க்கு வர? குட் மார்னிங் தென்றல். குட் மார்னிங். குட் மார்னிங்கா இருக்கட்டும், நான் கேட்டதுக்கு முதல்ல பதில சொல்லு. மணி 12 ஆகுது, இப்பதான் ஆபீஸ்க்கு வர. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? வீட்ல பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. கேப்பா. ஹே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. கங்க்ராட்ஸ் மேம். Thank you, thank you. என்ன 3 பேர் சேர்ந்து என்ன வெறுப்பேத்துறீங்களா? பாக்கனா, யார் உன்னை பொண்ணு பார்க்க வந்தது? மாப்பிள்ளை வீட்ல தான். என்ன மக்களா? யார கேட்டு வந்தாங்க? யார கேட்டு வரணும்? என்ன கேட்டு வரணும்? கேட்பாங்க. உன்ன எதுக்கு கேட்கணும்? தீபாவோட அப்பா அம்மாவை கேட்ட பார்த்தாதா? தீபாவோட அப்பா அம்மாவா? அது யாரு? எங்க பக்கத்து வீட்டு பொண்ணு. அவளை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. பக்கத்து வீட்டு பொண்ணா? நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஓ, இத முன்னாடியே சொல்லக்கூடாதா? நான் கூட உன்னதான் பொண்ணு பார்க்க வராங்களோன்னு நினைச்சு பதறி போயிட்டேன். மேக்னாவ பொண்ணு பார்க்க வந்தா நீ எதுக்கு பதறணும்? என்ன தென்றல் தெரியாத மாதிரியே கேக்குற? நான் தான் மேக்னாவ. மேக்னாவ?
ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல ஒண்ணுமே இல்ல. ஹாய் எவ்ரிவன். குட் மார்னிங் மேடம். என்ன மேடம் அதுக்குள்ள ஆஃபீஸ் வந்துட்டீங்க? ஃபீவர்லாம் சரியாயிடுச்சா? நீங்களே தொட்டு பாருங்க சித்து.